My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. NEET UG 2026 குரிய அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் neet.nta.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுவதற்கான 2 லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க், செகண்ட் லிங்க், ஆல்டர்னேட் லிங்க், இது ரெண்டில் எதில் போனீங்கனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஃபில் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அதை எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிருச்சு. என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். இதில் உங்களுடைய ரோல் நம்பர் வந்திருக்கும். ரோல் நம்பர் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்காது, பட் இப்போ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரோல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த வருஷத்துக்குரிய நீட்டினுடைய ரோல் நம்பர், உங்களுடைய அஃபீஷியல் ரோல் நம்பர். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த ரோல் நம்பரை தான் நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அட்மிட் கார்டில் இருக்கும். இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இந்த டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிற இந்த பட்டனை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த டவுன்லோட் அட்மிட் கார்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக இந்த 3 பேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, தேர்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 பேஜையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். இந்த 3 பேஜும் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, எப்படினாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது உங்களுடைய வசதிக்கு உட்பட்டது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போனாலும் அலோவ் பண்ணுவாங்க, கலரில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அலோவ் பண்ணுவாங்க. தட் இஸ் யோர் விஷ், கம்ப்ளீட்லி யோர் விஷ். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் அதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதை நான் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அஃபீஷியலாக ஒரு டெமோக்காக சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதில் ரோல் நம்பர் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆதார் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் பல விஷயங்கள் ஹைட் பண்ணப்பட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு காண்பிக்கப்படும். லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே ப்ரைவசி ரீசனுக்காக அதையும் நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய எக்ஸாமினேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குங்க. சரிங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா மாணவர்களுமே 11 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க. அட் எனி காஸ்ட் 11 o'clock நீங்கள் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறது உங்களுடைய நேரத்துக்கு உட்பட்டது. நீங்கள் அட்மிட் கார்டில் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கோங்க. நீங்கள் 1:30க்கு மேலே 1:30க்கு மேலே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1:30க்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிடணும். எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியாது, எதையும் எடுத்துகிட்டும் போக முடியாது. என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய சென்டர் என்ன, எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சென்டர் நேமில் ஒரே அட்ரஸில் 2 சென்டர் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சென்டரை ஒரு நாளுக்கு முன்னாடி, எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, மேபி நீங்கள் வந்து 2ஆம் தேதி சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டருக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி, ஸ்டூடெண்ட் போகணுங்கிற அவசியம் இல்லை, பேரண்ட்ஸ் போய் இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து போய் இந்த அட்ரஸும் இந்த ஸ்கூலும் சென்டரும் ஒன்று தானாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹாவ் கன்ஃபியூஷன்ஸ், இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. If you have confusions, if you want to make sure that I don't want to miss any, I don't want to make any mistakes அப்படின்னா நீங்கள் போய் பார்க்குறதுல தவறு கிடையாது. சரிங்களா? உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய டைம், எக்ஸாமினேஷன் டைம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ இன்னைக்கு டேட். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்டிஏ வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டாங்க அஃபிஷியலாக. என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் 26th இன்னைக்கு சண்டேல இன்னைக்கு மார்னிங் 10 o'clock போல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு அஃபிஷியல் ட்வீட் போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 26ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங் அப்படிங்கிறதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது. ரிப்பீட்டர்ஸ்க்கு இதை பற்றி நல்லா தெரியும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பற்றி போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் கேண்டிடேட் ஃபோட்டோ இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். சரிங்களா? எந்த இடத்துல அப்படின்னா இந்த இந்த காலமில், ஓகே, லெஃப்ட் சைட் பாட்டமில் கேண்டிடேட் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கேண்டிடேட்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சேம் ஃபோட்டோ விச் யூ ஹவ் அப்லோடட் டியூரிங் த அப்ளிகேஷன். ஃபைன். ஸோ அதில் நேம் டேட் போட்டிருந்தீங்கன்னா நேம் டேட் போடுங்க. அப்லோட் பண்ணும்போதே நேம் டேட் போடாமல் தான் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் நேம் அண்ட் டேட்லாம் நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை, போடாமலே கொடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் காலமில், இந்த பாட்டமில் இருக்கிற செகண்ட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டலாக வைக்கணும். ஓகேங்களா? வெர்டிக்கலாக இல்லை, ஹரிசாண்டலாக வைக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கலாக வைங்க. ஹரிசாண்டலாக வைங்க, வெர்டிக்கலாக வச்சிடாதீங்க. இப்படி வைக்க வேண்டாம். பாக்ஸே இப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த லெஃப்ட் ஹேண்டுடைய தம் இம்ப்ரெஷனை நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஒட்டுறது, தம் இம்ப்ரெஷன் வைக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சே பண்ணிட்டு போயிடலாம். சிக்னேச்சர் மட்டும் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. இது எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சைன் போடணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஐபி நம்பர் இதெல்லாம் அவங்க காமிச்சிருப்பாங்க. அடுத்து செகண்ட் பேஜ் போயிட்டோம். ஓகேங்களா? பேஜ் 2. இந்த பேஜ் 2ல ப்ளீஸ் பேஸ்ட் அ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ 4 inch x 6 inches photograph before reaching the center. சரிங்களா? The candidate and the invigilator are to sign across the photograph as indicated in the instruction below. இந்த ஃபோட்டோ வந்து 6 இன்ச்சுக்கு ஹைட்டில் 4 inches விட்டில் இருக்கும். ஸோ ஒரு ஹரிசாண்டல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே என்லார்ஜ் பண்ணால் எப்படி இருக்கும், பெருசு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அங்கே சொல்லுங்கள். அதே ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோவை போஸ்ட் கார்டு சைஸில் என்லார்ஜ் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதில் ஒரு காப்பி ஓட்டினா போதும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் பேஸ்ட் பண்ணணும். இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ளே நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஃபோட்டோவை வீட்டில் இருந்து போகும்போது என்ன பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். அடுத்ததாக இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், கேண்டிடேட் சிக்னேச்சர்னு சொல்லி 2 இருக்குது இல்லைங்களா? லெஃப்ட் காலம் ரைட் காலமில். இந்த 2மே எக்ஸாமினேஷன் டே அன்னைக்கு இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் போடணும். வீட்டில் வச்சு போட்டு போயிடாதீங்க. ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒட்ட போகிறீங்க, தம் இம்ப்ரெஷன் வைக்க போகிறீங்க. இந்த 2 வேலை தான் நீங்கள் அட்மிட் கார்டில் செய்வீங்க. மற்றதெல்லாம் அங்கே போய் தான் செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் சைன் பண்ணணும். சைன் பண்ணும்போது அது அவங்க அந்த ஹால்லேயே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து வச்சுக்கோங்க. இன்விஜிலேட்டரும் அந்த ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஒரிஜினல் அட்மிட் கார்டை எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. உங்ககிட்ட திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயிலில், வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அனுப்பி வச்சுருங்க. இது கான்ஃபிடென்ஷியல் விஷயம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாது. டோன்ட் ஷேர் யுவர் அட்மிட் கார்டு டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் யுவர் வெல் விஷர்ஸ் எல்லாத்துக்கும் நான் அனுப்புகிறேன் எல்லாம் வேண்டாம். இது நீங்கள் உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற யாருக்கும் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யாரும் இதை கேட்கவும் கூடாது. சரிங்களா? இது உங்களுடைய பர்சனல் டேட்டா இருக்குது. உங்கள் ஃபாதர் நேம் இருக்குது, மதர் நேம் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, உங்கள் நீட் ரோல் நம்பர் இருக்குது, அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. இதெல்லாம் பர்சனல் டேட்டா. ஸோ டோன்ட் ஷேர் இட் வித் எனி ஒன். தேர்ட் பேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ கேட் க்ளோசிங் 1:30, 11 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வர முடியாது. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் இன்விஜிலேட்டர் சொல்லாமல் நீங்களாக எஞ்சி வெளியே வராதிங்க, வரமாட்டீங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நானும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்கிறேன். அடுத்ததாக அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுடைய சென்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன். அண்டர்டேக்கிங்னு போட்டு சைன்லாம் போடுறீங்களே, இந்த தம் இம்ப்ரெஷன்லாம் வைக்கிறீங்களா, அதான் செல்ஃப் டிக்ளரேஷன். தனியாலாம் எடுத்துகிட்டு போவேன், அதான் ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதுக்குரிய பேஜ்.
தேர்ட் பேஜ் வந்து இப்போ நம்ம வாட்சிட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ். இந்த மூணையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கேண்டிடேட் மஸ்ட் டவுன்லோட் ஆல் 3 pages அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு போட்டுமா சார் அப்படின்னு குதர்க்கமாக கேள்வி கேட்காதீங்க. 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருக்கு. Candidates are advised to verify the location of the examination venue a day in advance so that they do not face any problems on the day of examination. If religion or customs require you to wear specific attire, please visit the center early for thorough checking. நீங்கள் ஒருவேளை கஸ்டமரி ட்ரெஸ் கோட் போடக்கூடிய மாணவர்களாக, எஸ்பெஷலி நீங்கள் இஸ்லாம் ரிலீஜனை சேர்ந்த நீங்கள் பர்காலாம் அணுகிறீங்க, டஃபைன் போடுறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு கீழே சில ட்ரெஸ் கோடு உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற மாணவர்களை விட குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நடக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பிடபிள்யூடி கேண்டிடேட், ஸ்கிரைப் கூட்டு போகிறீங்கன்னா நீங்களும் சீக்கிரம் போயிடுங்க. ஓகேங்களா? ஸ்கிரைபையும் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களையும் வெரிஃபை பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கேண்டிடேட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரிஜினல். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. எப்படி அது ஒரிஜினல் என்ன எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதை எடுத்துகிட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு காப்பி எடுத்துகிட்டு போங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுவீங்க, ஸோ பிரச்சனை கிடையாது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அட்மிட் கார்டு அண்ட் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப். இது காமனாக எல்லா மாணவர்களுக்கும் வருது. இஃப் யூ ஆர் அ பிடபிள்யூடி கேண்டிடேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் யூடிஐடி கார்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹவ் அப்ளைட் ஃபார் ஸ்கிரைப், நீங்கள் ஸ்கிரைப் வேணும்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரைபுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், டாக்டர் இந்த லெட்டர் வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த என்டையர் டாக்குமெண்ட் செட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாமினேஷன் சென்டர், யூ மஸ்ட் என்டர் த ரிக்வயர்ட் டீடைல்ஸ். அட்மிட் கார்டை ஃப்ரிஸ்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிவிடுங்க. அங்கே போய் உள்ள ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும். அப்புறம் படிக்கிறதெல்லாம் நம்ம வந்து மறந்து போகக்கூடாதுல்ல, அதனால் நம்ம ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணுறது நல்லது. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான இதுதான். எல்லாத்தையும் படிச்சுடுங்க. டைம் இருக்குது. 23 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நோ பயோ பிரேக்ஸ். 18th பாயிண்ட் பாருங்கள். நோ பயோ பிரேக்ஸ் வில் பி அலோட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப்டர் பிகினிங் த எக்ஸாமினேஷன் அண்ட் லாஸ்ட் ½ an hour ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பயோ பிரேக்ஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 4:30 to 5 அந்த லாஸ்ட் ½ an hour அதுவும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ மித்த டைமில் போகலாமா சார் எனக்கு அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. சரிங்களா? அந்த 3 hours ஃபுல்லாக நீங்கள் அங்கே தான் உள்ளே உட்காந்துருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுப்போம். லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இன்பிட்வீன் டைமில் தான் நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போயிடுங்க. ஸோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பெண்ணெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. மற்ற எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. நோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், நோ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஹெவி கிளாத்திங்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரெஸ் கோடை பற்றி நம்ம போட்ட வீடியோவில் பேசியிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக பதிவு செய்வோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும், அதற்கு இந்த நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.